கனகன்பட்டி குழுவில் பயணிக்க அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். எல்லாரும் இந்த 12 மணி நடக்கிற யோகா வகுப்புல சேர்ந்திருக்கீங்க. காலையில சரயோக நாசி மருத்துவத்திலையும் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க. சரயோக நாசி மருத்துவம்னா சும்மா சாதாரணமா இல்லைங்க. சரயோகம்ன்றது நம்ம சாப்பிட்றது எப்படி, தூங்கிறது எப்படி, ஒவ்வொரு வேலையும் செய்யறது எப்படியெல்லாம் நிறைய இருக்குங்க ஐயா. அதில் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க. நோயே நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம முதல்ல மூச்சை கவனிக்கணும். மூச்சு இழுக்கும் பொழுது வயிறு வெளியே வரணும். மூச்சை விடும்போது வயிறு உள்ளே போகணும். ஆழ்ந்த மூச்சா இழுத்து ஆழ்ந்த மூச்சா வெளியே விடணும். அதுதான் நாங்களும் செஞ்சுருக்கோம். ரொம்ப மெதுவாக மூச்சு இழுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு உப்பிட்டே வரணும். நல்ல உப்பிட்டே வரணும். அதுக்கப்புறம் மூச்சு விடும்போது அப்படி வயிறு அப்படி சுருங்கிட்டே போகணும். இதை மட்டும் ஒரு 48 நாள் செய்யுங்க. முதல் சிக்கல் உங்களுக்கு முடிஞ்சது. இதுதான் மருந்து. அந்த மருந்தெல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம். இதுதான் மருந்து. இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயிற்சிகளை பாருங்க. காலையில் 6 மணிக்கு வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம மூச்சு வலது பக்கமாக போகணும், இடது பக்கமாக அடைச்சி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். யோக தண்டத்தை வச்சு நல்ல ட்ரைனிங் எடுக்கணும். அந்த ட்ரைனிங் எடுக்கிறதா இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். யோக தண்டம்ன்றது வாசிக்கோள். அதை வச்சு நல்ல ட்ரைனிங் எடுத்தோம்னா நம்ம நினச்சா மாறிடும். சாப்பிடும்போது வலது பக்கம், தண்ணி குடிக்கும்போது வலது பக்கம். இதில் இப்படி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லை. மலச்சிக்கல் தான் உங்களை பல சிக்கலை வர வைக்கிறது. யோக தண்டத்தை வச்சு இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு வேற ஒன்று சொல்கிறேன். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.